எல்லாருக்கும் வணக்கம். நான் டாக்டர் கார்த்திகேயன். உலகம் முழுக்க ஆண்டுக்கு 20 லட்சம் பேர் ஒரு மணி நேரத்தில் முடியக்கூடிய இந்த சிகிச்சையின் மூலமா தங்களோட வாழ்க்கையை மாற்றி அமைச்சுக்கிறாங்க அப்படின்னு சொல்லலாம். இதய நாள அடைப்பு சிகிச்சை, கொரோனரி ஸ்டென்டிங் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சிகிச்சைக்கு வெற்றி விகிதம் அப்படிங்கிறது 98.3%. இந்த ஒரு சிறிய அறுவை சிகிச்சை அப்படிங்கிறது இதய நோயாளிகளை மீண்டும் தங்களோட நார்மல் வேலைக்கு போறதுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு அறுவை சிகிச்சையா இருக்கு. பொதுவா ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு பயம் மனசுக்குள்ளே தோணும். அதே சமயம் அட்லீஸ்ட் இந்த சிகிச்சையை மேற்கொண்டாவது நம்மளோட பிரச்சனைகளோட தீவிரம் குறையுமா, நம்மளால் இயல்பாக இருக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு தேவை, நம்பிக்கைக்காக தானே இந்த சிகிச்சையை மேற்கொள்கிறோம். அதனால் நம்பிக்கை பயம் ரெண்டும் கலந்தே ஏற்படும் ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்னு சொல்லும்போது. அதனால் இன்னைக்கு நம்ம இந்த கொரோனரி ஆர்டரியில் ஸ்டென்ட் வைக்கிறதுனா என்ன, இந்த சிகிச்சையின் போது என்ன செய்யப்படும், மீண்டும் இயல்பு நிலைக்கு திரும்புவது எப்படி, ரெக்கவரி எப்படி போன்ற பல விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வெல்கம் டு அவர் சேனல் டாக்டர் கார்த்திகேயன். ஃபர்ஸ்ட், கொரோனரி ஆர்டரி அப்படின்னு சொல்லக்கூடிய இதய ரத்த நாளங்கள் அப்படிங்கிறது உங்கள் இதயத்தோட சுவர்களுக்கு ஆக்சிஜனை கொடுத்துக்கிட்டு இருக்கு ரத்தம் மூலமா. கொரோனரி ஆர்டரி நோய் அப்படிங்கிறது இந்த இரத்த ஓட்டத்தை பாதிக்கக்கூடிய வகையில் ஒரு அடைப்பு இந்த இரத்த நாளத்தில் ஏற்படும் போது ஏற்படுது. அத்திரோஸ்க்ளிரோசிஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த அடைப்பு ஒரே நாளில் நிகழக்கூடிய அடைப்பு கிடையாது. கொலஸ்ட்ரால், மற்ற கொழுப்புகள், கால்சியம் மற்றும் பல செல் கழிவுகள் ஒன்னோட ஒன்று ஒட்டி கொண்டு அது இரத்த நாள சுவர்களில் போய் கொஞ்சம் கொஞ்சமாக அடைப்பை ஏற்படுத்துறது தான் இங்கே பிரச்சனை. இந்த அடைப்பு இருக்கும்போதே நம்மளால் நார்மல் வேலைகளை செய்ய முடியும். ஆனால் 70% மேலே இந்த அடைப்பு பெருசாச்சு அப்படின்னா அப்போ தான் உங்களுக்கு நெஞ்சு வலி, மூச்சு திணறல், சீக்கிரமாக களைப்பு, சோர்வு ஏற்படுவது போன்ற விஷயங்கள் நிகழுது. இதனால தான் நிறைய பேருக்கு இதயத்தில் அடைப்பு இருக்கிறது தெரிய மாட்டேங்குது. ஏன்னா 70% மேலே அந்த அடைப்பு இருந்தால்தான் அறிகுறிகளை இதயம் காட்டும். அதுக்கு முன்னாடி பெருசாக அறிகுறிகளே தெரியாது. அதனால தான் நார்மலாக ஏஞ்சியோகிராம் நேற்று நான் போட்ட வீடியோ சொன்னேன் இல்லையா, அந்த மாதிரி நார்மலாக சம்டைம்ஸ் பண்ணுவாங்க. அப்போ இந்த மாதிரி அடைப்புகள் நிறைய இருக்கிறத பார்க்க முடியும். இருந்தாலும் நான் நல்லா தானே இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்க. அதுக்கு காரணம் இதுதான். ஆபத்தான தருணம் அப்படிங்கிறது இந்த பிளாக்கு அடைப்பு மேலும் பெரிதாகி முழுமையாக ரத்த ஓட்டத்தை பாதிக்கும் போது ஏற்படுது. அதுதான் மாரடைப்பு. ஒரு காலத்தில் இந்த என்ஜியோபிளாஸ்டி, ஸ்டென்டிங்லாம் வர்றதுக்கு முன்னாடி இதற்கான சிகிச்சைகள் அப்படிங்கிறது ரொம்ப நேரமும் எடுக்கும், காலமும் அதிகம், வெற்றி விகிதம் அப்படிங்கிறதும் குறைவு. ஸ்டென்டிங் மாதிரி 98.3% வெற்றி விகிதம் அப்படிங்கிறதுலாம் சாத்தியம் இல்லை முன்னாடி. மாரடைப்புக்கு இந்த சிகிச்சையை செஞ்ச சில மணி நேரங்களில் சாதாரண இரத்த ஓட்டம் மீண்டும் அந்த இடத்துல ஏற்படுது அப்படிங்கிறது இது ஒரு மிகப்பெரிய நவீன மருத்துவ அதிசயம் அப்படின்னே சொல்லலாம். அதில் தப்பே கிடையாது. பொதுவாக இந்த ஸ்டென்டிங் சிகிச்சையின் போது நம்ம நினைக்கிற மாதிரி முழுமையான மயக்க மருந்துலாம் கொடுக்கவே மாட்டாங்க. சும்மா லைட்டான மயக்க மருந்து, உங்களுக்கு ஆக்சுவலாக என்ன நடக்குது அப்படிங்கிறது தெரியும். லோக்கலாக அந்த ப்ரோபை உள்ள விடுறதுக்காக ஒரு சின்ன ஒரு மரத்து போதல் ஊசி, இதை தவிர பெரிய மயக்க மருந்தே கிடையாது கொரோனரி ஸ்டென்டிங் சிகிச்சை பொறுத்த வரைக்கும். முன்னே அடைப்பு அதிகமாக இருக்குது அப்படின்னா அதுக்கு பைபாஸு, நெஞ்சில் ஒரு கோடு போட்டு உள்ளே போய் தான் நம்ம சிகிச்சை பண்ண முடியும். அதை இன்னைக்கு மாற்றி ஒரு சின்ன துளை மூலமாக கையிலையோ தொடையிலையோ இதன் மூலமாக அந்த ப்ரோபை உள்ளே விட்டு அந்த அடைப்பை நீக்கிற அளவுக்கு இந்த சிகிச்சை டெவலப் ஆகிருக்கு. ஃபர்ஸ்ட்டு இந்த ஒயர் போன்ற இந்த கருவியை உள்ளே விட்டு கடைசியாக அந்த பிளாக் இதயத்தின் சுவர்கள் மேலே இருக்கக்கூடிய ரத்த நாளங்களில் இருக்கக்கூடிய அடைப்பு கிட்ட கொண்டு போய் அந்த ஒயரை நிறுத்தி அந்த இடத்துல ஒரு பலூன் விரிவடையுது. இந்த பலூன் விரிவடைஞ்ச பின்னாடி அந்த சுருங்கி இருக்கக்கூடிய ரத்த நாளங்கள் மெதுவாக விரிவாக்கப்படுது. இந்த பலூன் விரிவடைஞ்சு அந்த ரத்த குழாயை விரிவடைய வச்ச பின்னாடி அந்த அடைப்பும் அப்படியே சுவரோட சுவராக போய் மேலே போயிடுது. இப்போ ரத்த ஓட்டம் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு அதிகரிக்குது. இப்போ அந்த பலூன் விரிவடைஞ்ச பின்னாடி ஸ்டண்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த வளை குழாய் விரிவடையுது. இது விரிவடைஞ்சோன்னா அப்படியே போய் கெட்டிமா அந்த ரத்த நாள சுவர்களில் போய் ஒட்டிக்கிறதுனால மீண்டும் ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது ஏற்படுது. இன்னொரு தவறான நம்பிக்கை என்னன்னா, இந்த சிகிச்சையின் போது இதயத்தோட துடிப்பு நிறுத்தப்பட்டு இதை சிகிச்சை செய்யணும் அப்படின்னு நினைக்கிறோம். அப்படி கிடையவே கிடையாது. இதயம் துடிச்சுக்கிட்டே தான் இருக்கும். அது துடிச்சிட்டு இருக்க இந்த சிகிச்சை செய்யப்படும். அதுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத வகையில் சிகிச்சை செய்யப்படும்.
அதனால துடிச்சிட்டு இருக்க இதயம் நின்று விடுமா இல்லை நின்று போக வைப்பார்களா அப்படிங்கிற கவலையே வேண்டாம். அது பாட்டுக்கு அதோட வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்கும். சிகிச்சைக்கு பின்னாடி என்ன வாழ்வியல் மாற்றங்கள் நம்ம பண்ணணும் அப்படிங்கிற கேள்வி வரும்போது நிறைய பேர் நினச்சிக்கிறோம் அப்படியே ரொம்ப இனிமேல் உள்ள ஒரு வலையை வச்சுட்டாங்க, ஒரு ஸ்டென்ட் வச்சுட்டாங்க, இனிமேல் நம்ம ரொம்ப அமைதியாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறீங்க. அதுதான் கிடையாது. நம்மளோட ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், அதாவது இதய நோய் இருக்கும்போது சில சமயம் அந்த மூச்சு வாங்குதல், சோர்வு இதெல்லாம் சொன்னோம் இல்லையா, அதெல்லாம் இருந்திருக்கும். இப்போதான் அந்த அடைப்பை நீக்கிட்டமே, அப்புறம் புத்துணர்ச்சியா ரத்த ஓட்டம் அதிகரிச்சிருச்சு உங்க இதயத்துக்கு. அப்படிங்கும்போது நீங்க இதய நோய் ஏற்படுவதற்கு முன்னாடி இருந்த அந்த ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், அந்த வாழ்க்கை முறைக்கே நீங்க போக முடியும். அதான் இதுல இருக்கக்கூடிய இன்னொரு பியூட்டி. இப்போ இன்னொரு கேள்வி எழலாம், டாக்டர் நீங்க ஒரு ஸ்டென்ட்டை வச்சுட்டீங்க, இது அப்படியே அது பாட்டுக்கு இருக்குமா? பைப்பு அப்படின்னா அந்த பைப்ல எப்பவுமே அந்த குழாயில அழுக்குகள் படிகிற மாதிரி இது ஒரு மெட்டல் மாதிரி தெரியுது. இந்த மெட்டல் மேல மீண்டும் அழுக்குகள் சேர்ந்து அந்த இடத்து அடைக்காதா அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுதான் நான் சொன்னேன் இல்லைங்களா, 98.3% சக்சஸ் ரேட்டு, லெஸ் தென் 1%, மிக மிக அரிதான விஷயம் தான் அந்த ஸ்டென்ட் த்ரோம்போசிஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டென்த்லயே ரத்த கட்டுகள் உருவாகிறது அப்படிங்கிறது மிக மிக அரிதான ஒரு விஷயம் சிகிச்சை முடிஞ்ச பின்னாடி. ஆனா அதுக்கப்புறம் போக போக இந்த அடைப்புகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்கான்னு கேட்டீங்கன்னா, அதற்கான சதவிகிதம் வாய்ப்புங்கிறது ஒரு 0.3 to 0.5% தான். ரொம்ப ரொம்ப கம்மி. பொதுவா பல பேர் இந்த சிகிச்சை பண்ணின 24 மணி நேரம் கழிச்சு வீட்டுக்கு டிஸ்சார்ஜ் செய்யப்படுவாங்க. அன்லஸ் வேற எதுவும் மெடிக்கல் காம்ப்ளிகேஷன்ஸ் இல்லைன்னா கண்டிப்பா 24 ஹவர்ஸ்ல டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம். ஆனா டிஸ்சார்ஜ் ஆன முதல் 3 நாட்கள் வெயிட் தூக்குறது, ஒரு 2 கிலோவுக்கு மேல கூட எந்த விதமான பொருளும் வெயிட்டும் தூக்காத மாதிரி பார்த்துக்கணும். கத்தீட்டர் உங்க தொடை வழியா சுருக்கப்பட்டு இருக்குது அப்படின்னா ஒரு வார காலத்துக்காவது மெதுவாக நடத்தல். மணிக்கட்டு பகுதி அப்படின்னா ஒரு 48 மணி நேரம் ரொம்ப ஆட்டாம கேர்ஃபுல்லா அதை பார்த்துக்கிறது போன்ற சின்ன சின்ன விஷயங்கள் தான். ஜெனரலா ஆஃபீஸ் ஜாபா இருந்தா 3 நாள் கழிச்சு ஆஃபீஸ் ஜாப் பார்க்கலாம். உடல் சார்ந்த வேலைகள் அப்படின்னா ஒரு வார காலம் கழிச்சு உடல் சார்ந்த வேலைகளையும் பண்ணலாம். நடைப்பயிற்சி அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி பண்ணலன்னா கூட பரவாயில்ல, ஸ்டண்டிங் பண்ணின பின்னாடி கண்டிப்பா நடைப்பயிற்சி செய்யணும். அது குணமாகறதுக்கு உதவி செய்யும். ஆனா ஒன்று, ரத்தம் உறுதல் தன்மையை குறைக்கக்கூடிய மாத்திரைகள் அப்படிங்கிறது கொடுக்கப்படும். அது கண்டிப்பா நம்ம தொடர்ந்து எடுத்துக்கிட்டு தான் ஆகணும். உங்க இதய நோய் மருத்துவரோட ஆலோசனை இல்லாம கண்டிப்பா நிறுத்தக்கூடாது. என்னென்ன உணவுகள் நம்ம அடுத்து ஃபாலோ பண்ணோம் அப்படிங்கிறது மெடிட்டேரியனியன் லைஃப் ஸ்டைல் தாங்க. நிறைய பழங்கள், காய்கறிகள், நார்மலா நம்மளோட இட்லி, தோசை, சாதம், சிறுதானியங்கள் போன்ற பல விஷயங்கள் இருக்கு இல்லையா. நார்மல் டயட்டு, நிறைய பழங்கள், காய்கறிகள், உப்பு ரொம்ப குறைவா சாப்பிடணும். வாரத்துக்கு 150 நிமிஷம் அப்படிங்கிற அளவில், ஒரு நாளைக்கு குறைந்தது ஒரு 30 நிமிஷம் அப்படின்னு வச்சுக்கிட்டிங்கன்னா வாரத்துக்கு 5 நாட்களாவது இந்த அரை மணி நேரம் நடைப்பயிற்சி அப்படிங்கிறது ஸ்டென்ட் வச்ச பின்னாடி கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் உங்களுக்கு. ஆனால் அதே சமயம் வருஷம் டெஸ்ட் பண்ணிக்கணும், செக்அப் பண்ணிக்கணும். ஆனுவல் டெஸ்டிங் எதுக்காக? எந்த அளவுக்கு இதய துடிப்பு இருக்கு, இதயத்தோட பம்பிங் திறன் குறைஞ்சிருக்கா, குறையிலையா, அடைப்புகள் மீண்டும் ஏற்படக்கூடிய சாத்தியக்கூறு இருக்கா இல்லையா, இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்காக இயர்லி செக்அப் பண்றது முக்கியம். இன்னைக்கு ஸ்டண்ட் பொறுத்த வரைக்கும் பல்வேறு விதமான ஸ்டண்ட்டுகள், நிறைய அட்வான்ஸ்மெண்ட் வந்துருச்சு. பயோ ரீஅப்சார்பபிள் ஸ்டென்ட்னே இப்போ வருது. அதாவது தையல் போட்ட பின்னாடி உடம்புல அந்த தையல் தானா போயிடும், ஏதோ கட் பண்ண தேவையில்லை அப்படின்னு எப்படி தையல் போடுறதெல்லாம் அட்வான்ஸ் ஆச்சோ, அதே மாதிரி தான் ஸ்டண்ட்டுமே கூட பயோ டிகிரேடபிள்ங்கிற மாதிரி ஒரு 3 வருட காலத்துல அதுவா தானா கரைஞ்சு போயிடக்கூடிய அளவுக்கு கூட இப்போ ஸ்டென்ட்டுகள் வந்துருச்சு. ஃபயர் சார்ப் அப்படிங்கிற இந்த பயோ ரிசார்பபிள் ஸ்டென்ட் 3 வருஷத்துல தானா கரைஞ்சு போயிடுது. கிட்டத்தட்ட 30 வருடமா இந்த ஸ்டென்டிங் அப்படிங்கிறதே செய்யப்பட்டு வருதுங்க. அதனால இதோட டெக்னாலஜி, முன்னாடி இருந்த அந்த பல பக்க விளைவுகள், சைடு எஃபெக்ட் எல்லாமே நீக்கப்பட்டு நல்ல முன்னேற்றம் கண்டு வருது இந்த ஃபீல்டு. டெக்னாலஜியும் அட்வான்ஸ் ஆயிருக்கு, டிவைசஸும் அட்வான்ஸ் ஆயிருக்கு. அதனால ஸ்டென்ட் வைக்கணும் அப்படின்னு சொன்னா நீங்க அதை ஒரு அறுவை சிகிச்சையா பார்க்காம மீண்டும் உங்களோட ஆக்டிவ் லைஃப் ஸ்டைல், பழைய அந்த உற்சாகமான ஒரு வாழ்க்கை முறைக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்பா இதை பார்த்தீங்க அப்படின்னா பயப்பட மாட்டீங்க. ஆக கொரோனரி ஆர்டரி ஸ்டென்டிங் குறித்த, ரத்த நாள அறுவை சிகிச்சை குறித்த இந்த வீடியோ பார்த்த பின்னாடி கண்டிப்பா இந்த சிகிச்சை குறித்த பயம் இருந்துருந்துச்சு அப்படின்னா அது இந்நேரம் போயிருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதனால பயத்தை போக்கும் இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்க, அவங்களும் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணட்டும். நம்ம சேனல் டாக்டர் கார்த்திகேயன் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணி ஃபாலோ பண்ணுங்க. இந்த மாதிரி மருத்துவ வீடியோக்கள் தொடர்ந்து பார்க்க மறுபடியும் நாளைக்கு பார்ப்போம். நன்றி, வணக்கம்.